வீட்ல மாவு தீர்ந்து 2 நாள் ஆச்சு. நேத்து காலையில எந்திரிச்சதுமே முதல் வேலையா இட்லி மாவுக்கு தான் ஊற வச்சேன். ரீசென்ட் டேஸ் நெறைய பேர் இட்லி பேட்டர் ரேஷியோ கேட்டிருந்தீங்க. எனக்கு நான் யூஸ் பண்ற படி என்ன அளவுன்னு தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல 4 படி ரேஷன்ல வாங்குற புழுங்கல் அரிசி சேர்த்துட்டு, இது கூடவே 2 படி பச்சரிசி சேர்த்துருக்கேன். இப்ப இத நல்லா 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வைப்பேன். இப்ப இன்னொரு பாத்திரத்துல உளுந்து ஊற வச்சிடலாம். நான் இந்த சின்ன டம்ளர்ல தான் அளவெடுப்பேன். இதுல சம அளவு எடுத்து 2 டம்ளர் போட்டுக்கோங்க. பட் நான் கடையில் கொடுத்து ஆட்ட போகிறேங்கிறனால எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே எப்பயும் போல் வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். மறந்துடாதீங்க, வீட்டில் அரைக்கிறதுக்கு 2 டம்ளர் தான் உளுந்து போடணும். நான் கடையில் அரைக்கிறனால 1 டம்ளர் சேர்த்தி போட்டிருக்கேன். அரிசி தனியாக உளுந்து தனியாக ஆட்டி எடுத்து அதுக்கப்புறம் கலந்துக்கோங்க. நான் கடையில் கொடுக்குறனால மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் மாவு உப்பு போட்டு ஸ்டோர் பண்ணிடுவாங்க. பட் நான் எப்போ எடுத்து யூஸ் பண்ணுறேனோ அப்போ தான் சால்ட் ஆட் பண்ணுவேன். நீங்கள் எப்படி மாவு ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.